ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நான் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் வந்து அதை ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்க போது, சரியா? அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கும், எப்படி ஒரு காலேஜோட சீட்ஸ் வந்து பிரியுது, சரியா? இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 550 காலேஜ் மேலே நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அண்டர், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ். ஆனால் வந்து அவங்க வந்து வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சில அஃபிலியேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, சரியா? செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவ் கொடுத்து தான் கவுன்சிலிங்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெடி ஆக்குவாங்க காலேஜஸ். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் ஒரு 470 அண்ட் அபோவ் காலேஜஸ் வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போத் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 470+ காலேஜஸ் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,73,000 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக சேர்த்து இன்ஜினியரிங்கில் மொத்தம் எல்லா கோர்ஸஸும் சேர்ந்து அவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு தான். கண்டிப்பாக அந்த ஒரு சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரியா? அதே மாதிரி ஒரு காலேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம என்னாச்சு பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்களேன், காலேஜ் கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 335 பேஜ் இருக்குது. இந்த 335 பேஜுமே நமக்கு அவசியப்படாது. ஏன்னா நாம் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து சில காலேஜஸ் தான் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க, சரியா? எப்பயுமே ஒரு 20லேருந்து ஒரு 30 காலேஜ் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் கையில் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். காலேஜோட நேமு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோடு. அந்த கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சால் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து லகுவாகவும் நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ண முடியும், சரியா? அதனால் தயவு செய்து அந்த காலேஜோட கோடு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்பயுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதே மாதிரி தான் ஒவ்வொரு காலேஜுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அதாவது உங்களோட சீட் மேட்ரிக்ஸை செக் பண்ணணும், ஓகேவா? நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4-5 காலேஜுக்கு வந்தோட சீட் மேட்ரிக்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம், இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இது வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸ். இதில் நான் இப்போ ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி சில காலேஜோட அஃபிலியேஷன்ஸ் வந்து மேபி என்னன்னு கேன்சல் ஆகலாம். அப்போ எல்லாமே எப்போ தெரிய வரும், அஃபிஷியலாக இந்த வருஷத்தோட சீட் மேட்ரிக்ஸ் வந்தோன்னா தெரிய வரும். இருந்தாலும் மோரோவர் இதில் தான் சேமாக இருக்க போகுது, ஓகேவா? ஓகே, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான், இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அப்போ ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் மொத்தமாக 64 சீட் இருக்குது. இதில் ஓசிக்கு 19 சீட்டும், பிசிக்கு 17 சீட்டும், பிசிஎம்முக்கு 3 சீட்டும், எம்பிசிக்கு 13 சீட்டும், எஸ்சிக்கு 9 சீட்டும், எஸ்சிஏக்கு 2 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலேஜில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் பார்த்து வச்சுட்டு எந்த கம்யூனிட்டிக்கு, அதாவது எந்த காலேஜில் உங்களோட கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 126 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 63 சீட் இருக்குது. அப்போ எஸ்எஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அங்கே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இசி வந்து 63 சீட் இருக்குது, ட்ரிபிள் இ வந்து பார்த்திங்கன்னா 64 சீட் இருக்குது, விஎல்ஐசி எஸ்எஸ்சில் இருக்குது 64 சீட் இருக்குது, இசிஇ எஸ்எஸ்சில் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 63 சீட் இருக்குது, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, இது எல்லாமே 64 சீட் இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவும் எஸ்எஸ்சில் இருக்குது 127 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறையா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, சரியா?
அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கும் லாஸ்ட் இயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 127 சீட் இருக்குது. மைனிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 31 சீட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 64 சீட் இருக்குது. பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி 64 சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் சிஇஜி கேம்பஸில் படிக்கலாம். நான் இந்த தமிழ் மீடியம் காலேஜஸ் வந்து செப்பரேட்டாக நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். எந்தெந்த காலேஜில் தமிழ் மீடியம் இருக்குது அப்படிங்கிறத செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நம்ம கொடுக்கலாம். 31 சீட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ் பார்க்கலாம். எம்ஐடி கேம்பஸும் எல்லா பேருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது. சரியா? மற்ற முக்கியமான கேம்பஸில், ஏதாவது கவர்மெண்ட் எய்டட் கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மொத்தமே 64 சீட்டு தான். சரியா? ஆர்டிஃபிஷியலுக்கு அது எஸ்எஸ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சில் இருக்குது 64 இருக்குது. நார்மல் கோர்ஸ் இருக்குது, அதுலேயும் 64 சீட் இருக்குது. இசி வந்து பார்த்திங்கன்னா 64 சீட் இருக்குது. இஎன்ஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 சீட் இருக்குது. இசி வந்து எஸ்எஸ்சில் 64 சீட் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 126 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 64 சீட் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி 63 சீட் இருக்குது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமான காலேஜஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாரில் நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு சர்ச் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு, இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சியோட கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 2006. அப்போ 2006ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ பிஎஸ்சி காலேஜை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், முழுமையாக பார்த்துடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பிஎஸ்சி காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கோர்சஸ் வந்து நிறையா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இன்டேக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது பாருங்கள். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சில் இருக்குது, பயோடெக்னாலஜி எஸ்எஸ்சில் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இது எல்லாமே 38 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் 28 சீட் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மிஷின் லேர்னிங் இருக்குது. எஸ்எஸ்சில் 38 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் இருக்குது 88 சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சில் இருக்குது 20 சீட் இருக்குது. அதே மாதிரி இசி வந்து பார்த்திங்கன்னா 54 சீட்டு, ட்ரிபிள்இ வந்து 55 சீட் இருக்குது. இசி எஸ்எஸ்சில் இருக்கிறது 49 சீட் இருக்குது. ட்ரிபிள்இ வந்து பார்த்திங்கன்னா 38 சீட் இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்சில் 38 சீட் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 88 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 38 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 54 சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சில் 38 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம கொடுக்கலாம். சாண்ட்விச் கோர்ஸ்னால் 5 இயர் கோர்ஸ், 4 வருஷம் கோர்ஸ் கிடையாது, 5 இயர்ஸ் கோர்ஸ். அப்போ இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும். உங்களுக்கு 4 இயர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். சரியா? இல்லை நான் சாண்ட்விச் கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி அந்த கோர்சஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 19 சீட் இருக்குது. எஸ்எஸ்சில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 27 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 38 சீட் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து 19 சீட் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 27 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த காலேஜில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் மேக்ஸிமம் சாய்ஸ் லிஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் காத்துட்ருக்கு. இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.